அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹியூமன்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்ததுன்னா, கைனமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் அந்த சாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். ஸோ அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு வச்சுருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம நீட் 2022க்காக ஒரு ஃப்ரீ பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேட்ச்சில் நீங்கள் சேர விரும்புனீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தந்திருக்கிறேன், டெலகிராம் குரூப்போட லிங்க் தந்திருக்கிறேன், நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ மொத்தம் நமக்கு 3 ஆக்சிஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒய் ஆக்சிஸ், இன்னொன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் ஆக்சிஸ். ஸோ ஏதோ ஒரு டைமென்ஷனில் மட்டும், இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்னால் ஒய் ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆச்சு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2 டைமென்ஷனல் மோஷனும் இருக்குது. அது கைனமேட்டிக்ஸோட பார்ட் 3யோட வீடியோவில் சேர்ந்து வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், த ஆக்சுவல் பாத் ட்ரான்ஸ்வர்ஸ்டு பை த பாடி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ். இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் பாத் அண்ட் இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நான் ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இனிஷியல் பாயிண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ட்ராவல் ஆகுது, இதே செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ட்ராவல் ஆகுது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சுவல் பாத் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட ஆக்சுவல் பாத் இது, இதே செகண்ட் ஆப்ஜெக்டோட ஆக்சுவல் பாத் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த ஆக்சுவல் பாத்தோட டிஸ்டன்ஸ், இந்த லென்த்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இருக்குது, அந்த பாத்தோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ணிக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் டேரெக்டாக ஒரு லைன், ஷார்ட்டஸ்ட் லைன் மாதிரி வரைஞ்சி அந்த லைனோட டிஸ்டன்ஸ், அந்த லைனோட லென்த்து தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ஆக்சுவல் பாத் ட்ரான்ஸ்வர்ஸ்டு பை த லென்த் ஆஃப் த ஆக்சுவல் பாத் ட்ரான்ஸ்வர்ஸ்டு பை த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ். இதே த ஷார்ட்டஸ்ட் லென்த் பிட்வீன் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸ் ஆர் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எ பார்ட்டிக்கல் மூவ்ஸ் அலாங் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது, ஸோ சர்க்கிள் அப்படின்னா இந்த ஒரு கோடு, சர்க்கிளோட அவுட்டர் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃப்ரம் பி டு கியூ. ஸோ பி பாயிண்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கியூ பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மூவிங். ஸோ டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கண்டுபிடிக்கணும். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2πr. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஹாஃப் சர்க்கிள், இதே வந்து பார்த்திங்கன்னா செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து குவார்ட்டர் சர்க்கிள், 1/4 ஆஃப் த சர்க்கிள் தான் வந்து பார்த்திங்கன்னா இட் மூவ்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ட்டு 2πr. ஸோ 1/4 த டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா πr/2. இதுதான் வந்து டிஸ்டன்ஸ். இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டயக்ராமையே நீங்கள் வச்சு ஈஸியாக போடலாம். இப்போது நீங்கள் பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க பிதாகரஸ் தியரம். ஸோ டைரெக்டாக ஒரு லைன் வரைஞ்சுங்க, இட் இஸ் ஹைப்போட்டேனியஸ். ஸோ ஹைப்போட்டேனியஸ் இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ பை பிதாகரஸ் தியரம் x² இந்த பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா OP² ப்ளஸ் OQ². இதான் வந்து பார்த்திங்கன்னா பிதாகரஸ் தியரம். அப்போது ஆஸ் அ டோட்டல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா x² = r² + r². அப்போ இது வந்து 2r² எழுதலாம். அப்போ x = √2r. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஆப்ஷன் C will be correct. இதே நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேரெக்டாக வந்து 90 டிகிரின்னு கொடுத்தங்காட்டி நம்ம டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே வந்து சம் ஆங்கிள் லைக் 30 டிகிரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகிருக்குது, 60 டிகிரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு டேரெக்டாக ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. லென்த், ஸோ இந்த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு r θ. ஸோ θ = L/r அப்படிங்கிறது உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த டயக்ராமையும் நீங்கள் எடுத்துக்கங்களேன். ஸோ PQ இஸ் தி ஆக்சுவல் லென்த்,
சரிங்களா? இப்போ ஆக்சுவல் லென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆர். இப்போ tan தீட்டா ஈக்குவல் டு எல் பை ஆர். ஸோ நம்ம அது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு எல் பை ஆர்னு இப்போ எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எல்ங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ தீட்டா வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு அப்ளை இட் அஸ் 60 டிகிரி அந்த மாதிரி அப்ளை பண்ணி யூ ஹேவ் டு கெட். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60 டிகிரின்னு டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் நீங்கள் ரேடியன்ஸில் அப்ளை பண்ணணும், π/3 அந்த மாதிரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 60 டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா அதோட ரேடியன் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா π/3 அப்படின்னு அப்ளை பண்ணணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் 2π/θ. ஸோ இப்போ 60 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2π/ சரி இதோட எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ ரேடியன்ஸ் அப்படின்னா 2π ஆங்கிள் வந்து இட் வில் கிவிங் 360 டிகிரி. அப்போது எனக்கு தேவையானது இப்போ நான் 60 டிகிரினா எவ்வளோ ஆங்கிள் கொடுக்கும், அப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணும்போது இது 60யாக மாறும். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 2π ஈக்குவல் டு 6. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ மேலே கொண்டு போகும்போது எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு π/3 ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும் எவ்வளோ தீட்டா வருதுன்னு. ஸோ அந்த தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். இதே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 2r இன்டூ sin θ/2. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 60 டிகிரினா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு r θ. அப்போ r θ வந்து 60 டிகிரினா π/3. அப்போ r π/3. இதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு 2r sin θ/2. அப்போ sin θ/2 60 டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது sin 30யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ 2r இன்ட்டு 1/2 அப்படிங்கும்போது r. அதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். நீ அடுத்தது ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ வெலாசிட்டி அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கணும், இதே ஸ்பீட் அப்படின்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு total displacement by total time taken. இதே average speed equal to total distance by total time taken. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பியிலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கியூங்கிற பாயிண்ட்டுக்கு போகுது அப்படின்னா இட் வில் டிரான்ஸ்வர்ஸ் எனி பாத். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த பாத்தில் வேணாலும் போகலாம், அந்த சேம் டைரக்ஷன் டைரக்ட் பாயிண்டில் கூட போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பாயிண்டில் இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படியும் போகலாம், ஸோ வேறு பாத்லேயும் போகலாம், இல்லை அப்படின்னா அதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வழியாகவும் போகலாம். ஸோ அதனால் வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு தானே ஆவரேஜ் ஸ்பீடும் வருது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி. இந்த ஈக்குவல் டு டேர்ம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் வந்து டைரெக்டாக ஃப்ரம் பாயிண்ட் பியிலிருந்து கியூ ஷார்ட்டஸ்ட் பாத் வழியாக போச்சு அப்படின்னா ஈக்குவல் டு வரும். மற்றபடி ஆல்வேஸ் கிரேட்டர் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆவரேஜ் ஸ்பீடாக இருக்கட்டும் ஆல்வேஸ் கிரேட்டர். ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் கேஸ் ஆவரேஜ் ஸ்பீடை வச்சு வரும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் நீங்கள் இந்த பாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வில் ஷோ யூ திங். ஸோ நமக்கு தெரியும் வி ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜில் ஸ்பீட் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் இல்லையா. ஸோ இப்போது கொஸ்டினில் வந்து டிஸ்டன்ஸையும் வெலாசிட்டியை வச்சு மட்டுமே சொல்லிக்கிறாங்க, டைமை வச்சு சொல்லவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. வெலாசிட்டி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு distance 1 plus distance 2 அப்படி இன்ஃபினிட்டி டேர்ம் போகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை d1 டிவைடட் பை v1 ப்ளஸ் d2 பை v2 ப்ளஸ் அதே மாதிரி இன்ஃபினிட்டி டேர்ம் அந்த மாதிரி போகும். இதே வந்து டைமி வெலாசிட்டி மட்டுமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெலாசிட்டி ஆவரேஜ் அதாவது ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு v1 t1 ப்ளஸ் v2 t2 ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதே மாதிரி டிவைடட் பை t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் அது எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதோட அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஒரு சம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எ பர்சன் ட்ராவலிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஸோ 1 டைமென்ஷனல் மோஷன் அவங்க இன்டெரக்டாக கொடுத்துருக்குறாங்க, மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v1. அப்போ வந்து பார்த்திங்கன்னா v1 வெலாசிட்டி டேர்ம் கொடுத்துட்டாங்க.
அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் இங்கே டைமை பொறுத்து சொல்லவே இல்லை. ஸோ இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி ஆர் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ டைமை பொறுத்து நான் சொல்லாத ஒரு ஃபார்முலா என்னது, ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு d1 ப்ளஸ் d2 எக்ஸட்ரா டிவைடட் பை d1 பை v1 ப்ளஸ் d2 பை v2, அதே மாதிரி இன்ஃபினிட்டி டைம்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெலாசிட்டி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம ரெண்டு டேர்மோடய நிறுத்திக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்மோடய நிறுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, இட் ட்ராவல்ஸ் எ செர்டைன் டிஸ்டன்ஸ் வித் வெலாசிட்டி v1. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் வந்து வித் வெலாசிட்டி v2ஓடய ட்ரான்ஸ்ஃபர் ஆசை, அதே வெலாசிட்டியோட தான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி பட் சேம் டிஸ்டன்ஸ். அப்போ எக்ஸ் பை v1 ப்ளஸ் இந்த இடத்துல v ஆவரேஜ் இருக்கட்டும், இந்த இடத்துல எக்ஸ் பை v2. ஸோ இதை போட்டிங்கன்னா 2xன்னு வரும். எக்ஸ் இந்த எக்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு we will be getting 2 divided by 1 by v1 plus 1 by v2. அப்போ இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 2 divided by v1 plus v2 divided by v1 v2. இது அப்படியே மேலே போகும்பொழுது we will be getting as 2v1 v2 divided by v1 plus v2. ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு வெலாசிட்டி வேல்யூ கொடுத்துருந்தா யூ ஹாவ் டு அப்ளை லைக் டிஃப்ரெண்ட். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ அதுவும் ஒரு ஆன்சர் தான். இப்போ ஆப்ஷன் எனக்கு இல்லை அப்படிங்கும்பொழுது v is equal to எனக்கு என்னென்னு கிடைக்கிது, 2 divided by 1 by v1 plus 1 by v2. அப்போது எனக்கு இப்போ இந்த டேர்மை ஃபுல்லாக இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ அப்படி கொண்டு போகும்பொழுது 1 by v1 plus 1 by v2 into average speed equal to 2. அப்போது இங்கே 2 by vல ஒரு டேர்ம் கொடுத்துக்கிறாங்க ஆப்ஷன். அப்போ 2 by v equal to 1 by v1 plus 1 by v2 ஆன்சர். ஸோ ஆன்சர். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நமக்கு அந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா போதும், we can apply to anything. ஸோ இப்போ எனக்கு கொஸ்டினில் வந்து டிஸ்டன்ஸையும் வெலாசிட்டி மட்டும் வச்சு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு அந்த டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறாங்களோ அந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டி போடணும், வெலாசிட்டி டேர்ம். v1 v2ன்னு போடணும். இதே வந்து எனக்கு டைம் சொல்லிக்கிறாங்க, டிஸ்டன்ஸ் சொல்லவே இல்லை அப்படின்னா v1 t1 plus v2 t2 எக்ஸட்ரா டிவைடட் பை t1 plus t2 டோட்டல் டைம் டேக்கன், அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இது எப்படி டிரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ், ஸோ எனக்கு இப்போ டைமை வச்சு சொல்லவே இல்லை அப்படிங்கும் பொழுது, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம், டிவைடட் பை t1 ப்ளஸ் t2 t3 t4 அப்படின்னு போயிட்டே தான் இருக்கும். இப்போ எனக்கு டைமை பொறுத்து சொல்லவே இல்லைங்கிறங்காட்டி எனக்கு ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று தெரியும், v ஈக்குவல் டு d பை t. அப்போ எனக்கு டீக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னா டீக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா t ஈக்குவல் டு d பை v. ஸோ அதை தான் 1 1 2 2ன்னு போட்டு இங்கே கீழே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. இது எனக்கு டிஸ்டன்ஸை பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா v ஈக்குவல் டு d பை t. அப்போ டிக்கு டிஸ்டன்ஸ்க்கு ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா v இன்டூ t. அதை வந்து மேலே இருக்கிற டோட்டல் டிஸ்டன்ஸ் டேர்மில் v1 t1 ப்ளஸ் v2 t2ன்னு ரீஅரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது எ பார்ட்டிக்கல் ஹவர் half of its total distance with speed. அப்போ டிஸ்டன்ஸும் வச்சு கொடுத்துட்டாங்க, எனக்கு வெலாசிட்டி வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஹாஃப் த டிஸ்டன்ஸ், நான் மொத்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டின்னு எடுத்துக்கிறேன். ஸோ டின்னு எடுத்தால் கொஞ்சம் குழப்பம், பாதியை பிரிக்கும்போது d பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறங்காட்டி நான் 2dன்னு எடுத்துக்கிறேன் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு d ப்ளஸ் d டிவைடட் பை d பை v1 ப்ளஸ் d பை v2. ஸோ dd கேன்சல். ஸோ 1 + 1 இந்த இடத்துல 2ன்னு வரும். இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது 2v1 v2 டிவைடட் பை v1 ப்ளஸ் v2ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இப்போ நம்ம பார்த்தது ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீட். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம் வந்து பெருசாக இருக்கணும். ஸோ டைம் பெருசாக இருக்க ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அந்த மாதிரி டைம் பெருசாக இருக்கக்கூடிய இன்டர்வல்ஸுக்கு கண்டுபிடிக்கிறது ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ்
வெலாசிட்டி. ஆனால் ஃபார் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து 5th செகண்டில் வேணும், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டில் வேணும், 10th செகண்டில் வேணும், அந்த மாதிரி பர்டிகுலர் டைமுக்கு கண்டுபிடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அது வந்து டேரக்ட்லி ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த கிராஃபோட ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், அந்த ஸ்லோப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கொடுக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனே போகுது அப்படின்னா ஸ்லோப் வில் பி இந்த டீட்டா எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுங்க, இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுங்க. ஸோ அந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதுதான் டீட்டா. அந்த டீட்டாவை வந்து நீங்கள் டேன் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் கிடச்சிரும். அந்த ஸ்லோப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோட வேல்யூ கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 cars P and Q starts from point at the same time in a straight line and their position are represented by ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ஸோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அட் வாட் டைம் டூ த கார்ஸ் வில் ஹேவ் சேம் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வெலாசிட்டிக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இந்த இடத்துல டைரக்ட் ஃபார்முலா v is equals to ds by dt, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் p இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள், a + 2bன்னு வரும். இது வெலாசிட்டி ஆஃப் p. இதே வெலாசிட்டி ஆஃப் q என்ன வரும், டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது t - 2t. ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டும் சேம் வெலாசிட்டின்னு அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே சேம் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணலாம். ஸோ அப்படி ஈக்குவல் பண்ணும்பொழுது ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், a + 2bt = f - 2t. ஸோ இப்போ டி டேர்மையில் ஒரு பக்கம் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், எஃப் டேர்மையில் மற்ற டேர்மெல்லாம் ஒரு பக்கம் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ் இருக்குது, ஸோ இந்த பக்கம் கொண்டு வரலாம். இப்போ டூ வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எடுத்துடலாம், பிடி. ஸோ டீயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எடுத்துடலாம். ஸோ 2வையும் வந்து காமனாக எடுத்துகிட்டு டீயையும் வந்து காமனாக எடுத்தோம்னா b + 1ன்னு வரும், = a - f. ஸோ சாரி f - a. ஏ இந்த பக்கம் கொண்டு வைக்கிறோம், ஏ இந்த பக்கம் கொண்டு போனால் f - a divided by 2 into b + 1. f - a divided by 2b + 1. ஸோ டேரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ டேரக்ட் அப்ளிகேஷன் தான். அடுத்தது இன்னொரு கொஸ்டின், a particle moves along a straight line of ox at a time t. The distance x of the particle is given by. ஸோ டிஸ்டன்ஸோட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. how long would the particle will traveling before getting into rest. ஸோ ரெஸ்ட் அப்படின்னாலே வெலாசிட்டி 0, அந்த டேர்மை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம. ஸோ ரெஸ்ட் அப்படின்னாலே வெலாசிட்டி வில் பி 0, ஓகேவா. ஸோ இப்போ வெலாசிட்டி டேர்முக்கு இதை மாற்றுங்க, 40 டி டேர்மில் அப்போ 0 ஆயிரும். இப்போ 0 + 12 - 3t². ஸோ இப்போ இதை ஈக்குவல் டு 0க்கு போடுங்க, அப்போது 12 = 3t², 4. அப்போ t = 2 seconds அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு லாங் ட்ராவலிங், ஸோ எவ்வளோ தூரம் போயிருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இப்போ t = என்ன 2 செகண்ட்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த t = 2வை கொண்டு போய் இந்த டிஸ்டன்ஸோட அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 40 + 12 × 2 24 ப்ளஸ் சாரி மைனஸ் t³ அப்போ 2³ வந்து 8. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 64 - 8 வந்து it will be giving as 56 meter. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா x and y coordinates of a particle at time. ஸோ x and y coordinatesோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, ரெஸ்பெக்டிவ்லி ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் அட் டைம் 2 seconds அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ ஆக்சலரேஷன் அப்படின்னா டபுள் டிஃபரன்சியேஷன் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். இப்போ டபுள் டிஃபரன்சியேஷன் எக்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் டிஃபரன்சியேஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஃபரன்சியேஷன் பண்ணிங்க, 5 - 14 வரும். இதை மறுபடியும் டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது -4 வரும். இதே வந்து ஒய்யை வந்து பார்த்தீங்கன்னா dy/dtன்னு எழுதும்பொழுது we are getting as 10. ஸோ மறுபடியும் அதை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது 0 வரும். அப்போது ஆக்சலரேஷன் வில் பி அலாங் த எக்ஸ் டைரக்ஷன் ஒன்லி. அது வந்து பார்த்தீங்கன்னா -4 தான் எல்லா இடத்துலையும். t = 1 இருந்தாலும் -4 தான், t = 2 இருந்தாலும் -4 தான் இருக்கும். இதே வந்து இந்த இடத்துல t அந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருந்தது அப்படின்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட். அப்போ -4 will be the answer. -4 will be the answer. ஸோ இப்போது டிஸ்டன்ஸ்க்கும் டைமுக்கும்
ஒரு கிராஃப் கொடுத்துட்டு அதில் ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா we can find the velocity, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டுக்கும் அந்த கிராஃப்க்கு இருக்கக்கூடிய ஏரியாவை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் தி டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தான் கிடைக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ரெண்டுலேயுமே கிடைக்கும். பட் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடி கிராஃப்க்கு நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா dv/dtன்னு கிடைக்கும். ஸோ dv/dt gives the acceleration term. ஓகேவா, acceleration term. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கும் போது யூ வில் பி கெட்டிங் வெலாசிட்டி. இதே அதுக்கு கிராஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா dA/dtன்னு கிடைக்கும். அதுக்கு இது வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ் எதுவுமே அது சொல்லலை இது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா if the velocity of a particle, so velocity ஓட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, then the distance traveled by it between 1 and 2 seconds. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து செகண்டுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணிக்கூடிய டிஸ்டன்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஏரியா. ஸோ ஏரியா அப்படின்னா இன்டெகிரேஷன். ஸோ இன்டெகிரேட் இதை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட்டிங் a t²/2 ப்ளஸ் b t³ 3. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ்னு போடணும். அதுக்கப்புறம் 1 செகண்ட்னு போட்டு அந்த S2 மைனஸ் S1ன்னு போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த டைரக்ட் ஆன்சர். ஸோ இப்போ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a² 4ன்னு வரும். அப்போ 2a ப்ளஸ் 8b/3ன்னு வரும். ஸோ மைனஸ் ஆஃப் a/2 மைனஸ் b/3. ஸோ அதை போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த ஆன்சர். ஸோ என்ன வேல்யூ சொன்னால் 2a ப்ளஸ் 8b/3 மைனஸ் ஆஃப் a/2 மைனஸ் b/3. ஸோ இப்போ போட்டிங்கன்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 × 2 இன்ட்டு பண்ணிக்கலாம். 12 இன்ட்டு பண்ணி 12 டிவைட் பண்ணிங்கன்னா 4a மைனஸ் a வந்து 3a/2 3a/2 plus 7b/3 will be the answer. ஸோ நீங்கள் டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இஃப் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல், ஆக்சலரேஷனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபைண்ட் த வெலாசிட்டி அட் டைம் ஈக்குவல் டு 3 seconds. ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் இன்டெகிரேஷன் எடுங்க. a ஈக்குவல் டு 3t². அப்போ இன்டெகிரேஷன் எடுத்திங்கன்னா யூ வில் பி கெட்டிங் இட் அஸ் 3t³ 3. ஸோ அப்போ t³ அப்படிங்கிறத வெலாசிட்டியோட ஈக்குவேஷன். அப்போ 3 seconds ts அப்ளை பண்ணிங்கன்னா 27 will be the answer. 27 will be the answer. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. இதே இனிஷியல் வெலாசிட்டி நாட் 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா யூ ஹேவ் டு அப்ளை v is equals to u plus at ஃபார்முலா. இதை அப்ளை பண்ணோம். இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு கொடுத்தங்காட்டி தான் v is equals to integration of a dtன்னு அப்ளை பண்ணுறோம். இதே வந்து இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா v is equals to u plus atங்கிற ஒரு ஃபார்முலா பின்னாடி வரும். ஸோ அதை யூ ஹேவ் டு அப்ளை. ஓகே, ஸோ அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் ஆல்வேஸ் வேலிட். வெலாசிட்டி இஸ் த டிஃபரன்ஷியேஷன், சிங்கிள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். ஆக்சலரேஷன் இஸ் த சிங்கிள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் வெலாசிட்டி இன்டு டிடி. இதே வெலாசிட்டி வந்து இன்டிகிரேஷன் ஆஃப் ஏ டிடி. ஸோ அடுத்தது ஆக்சலரேஷனோட புது டேர்ம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் a is equals to dv/dt. ஓகே, இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ நான் ds/dsன்னு போடுறேன். இந்த ரெண்டு டேர்மையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெலாசிட்டின்னு எழுத முடியும். அப்போ dv/ds இன்டு வெலாசிட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். a equal to v into dv/ds. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன் நாம் வச்சுருக்கேன். அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆர் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இந்த டேர்ம்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து நீட்டில் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் தான் கேட்பாங்க. நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிகல் வந்து பி பாயிண்ட்லேருந்து கியூ பாயிண்ட்டுக்கு போகுது அப்படின்னா அந்த த்ரூ அவுட் த மோஷன் a ஈக்குவல் டு 2 m/s². அந்த 2 m/s² எதாவது இருக்கும். இதே நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா இட் மேக்னிடியூட் வில் பி சேஞ்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டில் வந்து 2 இருக்கும், இந்த பாயிண்ட்டில் வந்து 3 இருக்கும். அந்த மாதிரி ஆக்சலரேஷன் வில் பி சேஞ்சிங். ஓகே,
ஸோ மொத்தம் 3 ஈக்குவேஷன். ஸோ நாலாவது ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து v is equals to u plus at. vங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, ஏங்கிறது ஆக்சலரேஷன், tங்கிறது டைம். ஸோ s is equals to ut plus half at square. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் v square is equals to u square plus 2as. ஸோ இந்த மூணோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ளிகேஷன்ஸில் கீழே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஈக்குவேஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட், அஞ்சாவது செகண்ட், ஆறாவது செகண்டில் எனக்கு வேணும் அந்த மாதிரி. ஸோ ஈக்குவல் டு u இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்சலரேஷன் பை 2 இன்டூ 2n by 1. ஸோ n அப்படிங்கிறது nth செகண்ட், அஞ்சாவது செகண்டா ஆறாவது செகண்டா, ஸோ அது. ஸோ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எ பார்ட்டிகல் ஹேஸ் அன் இனிஷியல் வெலாசிட்டி u கொடுத்துட்டாங்க 3 i cap ப்ளஸ் 4 j cap. இதே ஆக்சலரேஷன் டேர்ம் வந்து 0.4 i cap ப்ளஸ் 0.3 j cap. இட் ஸ்பீட் ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ். டைமும் கொடுத்தாங்க. அப்போது எனக்கு டைம் கொடுத்தாங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தாங்க, யூ கொடுத்தாங்க, ஆக்சலரேஷன் டைம் கொடுத்தாங்க. எனக்கு ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ ஸ்பீடு ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஏடியூ, வி இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ ப்ளஸ் ஏடி. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இது இனிஷியல் வெலாசிட்டி, ஸோ 10 இன்ட்டு பண்ணிங்கன்னா 4 i cap ப்ளஸ் 3 j cap அப்படின்னு வரும். ஸோ அதை ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 7 i cap ப்ளஸ் 7 j cap. ஸோ அதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஆன்சர்னு போட்டிருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க கேட்குறது ஸ்பீடு. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வில் பி ஸ்பீட். ஏன்னா வெலாசிட்டி இஸ் அ வெக்டர் ஹேவிங் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். பட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மேக்னிடியூட் இருக்கும். ஸோ வெலாசிட்டியோட மேக்னிடியூட் வில் பி கிவிங் த ஸ்பீட். அப்போ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் எடுக்கணும். ஸோ மேக்னிடியூட் வந்து நீங்கள் வெக்டார்ஸில் பார்ப்பீங்க. இட் இஸ் சிம்பிள் ஆஸ் தட் அஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் i cap ப்ளஸ் ஒய் j cap ப்ளஸ் z k cap அப்படின்னா, இப்போ எனக்கு ஏக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸோட காம்பனன்ட் என்ன, எக்ஸ், அப்போ அதை ஸ்கொயர் டேர்ம் பண்ணிக்கணும், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடோட ஜென்ரல் ஈக்குவேஷன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்ன கிடச்சிருக்குது, 7 i cap ப்ளஸ் 7 j capன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். ஸோ இப்போ ரூட் ஆஃப் 49 ப்ளஸ் 49 98 வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா you can write it as 2 root 2. எப்படி அப்படின்னா 49 into 2னு எழுதலாம். 49ஓட ரூட் வந்து 7 வெளியே எடுத்துடலாம். பட் 2க்கு ரூட் கிடையாது, ரூட் 2னே வச்சுக்கலாம். ஓகே, யா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். ஸோ இஃப் பார்ட்டிகிள் வித் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், ஸோ இப்போ ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனோட ஒரு பாடி மூவ் ஆகுது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து v1 அப்படின்னு ஆரம்பிக்குது. பட் ஃபைனல் வெலாசிட்டி வந்து v2 அப்படிங்கிறத முடிக்குது அப்படிங்கிற அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து சென்டர் பாயிண்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மீட்டர் ட்ராவல் ஆகிருக்குது அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துலேருந்து 2.5 மீட்டர், இந்த இடத்துலேருந்து 2 கரெக்டாக எக்ஸாக்டாக மிட் பாயிண்டில் எவ்வளோ வெலாசிட்டியில் இருக்கும். ஸோ வெலாசிட்டி அட் மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷன், மெமரி பண்ணி வச்சுங்க. ஸோ தனியாக கூட ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கலாம் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம். இனி அடுத்தது இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாடி இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி u, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, இஸ் ஸ்டாப்டுனா ஃபைனல் வெலாசிட்டி வில் பி 0. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுனாலே ஃபைனல் வெலாசிட்டி கேப் v will be 0 by the application of the brakes. by the application of the brakes அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபோர்ஸ், நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, ஃபோர்ஸ் அப்ளை. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக்ஸ் அப்படின்னால அது ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நிற்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா எஸ் டிஸ்டன்ஸில் வந்து போய் நிற்குது கவரிங் ஆஃப்டர் ஏ. ஸோ நான் வந்து பிரேக் வந்து இந்த இடத்துல வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஸோ எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் தாண்டி அந்த ஆப்ஜெக்ட் வந்து நின்றுச்சு. ஸோ அந்த மாதிரியா. ஸோ ஃபோர்ஸ் இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக்ஸ் மூலயமா கிரியேட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். ஸோ அது மூலயமா கிடைக்கிற ஆக்சிலரேஷன் வந்து ரிட்டார்டிங் ஆக்சிலரேஷன், தட் வில் பி ரெப்ரசன்டட் as -a. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் த சேம் பாடி, அதே பாடி, மாசம் மாற்றவே இல்லை, மூவ்ஸ் வித் இனிஷியல் வெலாசிட்டி nu, இனிஷியல் வெலாசிட்டியை மாற்றிட்டாங்க. அதே சேம் பிரேக்கிங் ஃபோர்ஸ், அதே ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் ஆர் ரிட்டார்டிங் ஆக்சிலரேஷன் அதே தான் கொடுக்க போகிறாங்க. தென்
எவ்வளோ டிஸ்டன்ஸ் கழிச்சு அது நிற்கும் அப்படிங்கிறத ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்ம் கேட்குறாங்க. ஸோ இது நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் தேர்ட் ஈக்குவேஷன் ஒன்று சொன்னேன், v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. எனக்கு ரெண்டு கேஸ்லேயுமே என்ன கிடச்சிருச்சு, ஃபைனல் வெலாசிட்டி வில் பி 0. அப்போ இந்த டேர்ம் போயிடும். இப்போ ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்னால் மைனஸ் ஏ வரும். அப்போ மைனஸ் ஏ. அப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2as இஸ் த ஜென்ரல் ஈக்குவேஷனாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபஸ்ட் கேஸ், இப்போ ஃபஸ்ட் கேஸுக்கு நான் ஈக்குவேஷன் எழுதுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2asன்னு நான் டேரெக்டாக எழுதிக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நெக்ஸ்ட், இப்போ நான் வந்து மாற்றிட்டேன் இல்லையா, ஸோ அது வந்து n u ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2, ஏ வந்து சேம். ஏன் ஏ வந்து ஆக்சலரேஷன் வில் பி சேம் அப்படின்னா அங்கே சேம் பிரேக்கிங் ஃபோர்ஸ், சேம் பாடி. இப்போ நான் டிஃப்ரெண்ட் பாடி கொடுத்துருந்தேன்னா மாஸ் வில் பி சேஞ்சிங், அப்போ வந்து ரிட்டார்டிங் ஆக்சலரேஷன் வில் பி சேஞ்சிங். ஸோ இங்கே சேம் ஃபோர்ஸ். இப்போ எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஏ. இப்போ எனக்கு எம்மு சேம், எஃப்பும் சேம், அப்போ ஏ வில் பி ஆல்வேஸ் பி கான்ஸ்டன்ட். ஸோ அந்த ஏ வில் பி சேம். இப்போ எஸ் டேஸ், இந்த எஸ் டேஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் டிவைட் பண்ணுங்கள், ஜஸ்ட் டிவைட் பண்ணிங்கன்னா போதும், யூ வில் பி கெட்டிங் ஆன்சர். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா u ஸ்கொயர் will be cancelled, 1 by n ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a will be cancelled, s by s dash. அப்போ s dash is equals to n ஸ்கொயர் s. ஸோ நீங்கள் அதே ஆப்ஜெக்ட் அதே ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்கும் பொழுது இப்போ நீங்கள் இனிஷியல் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டபுள் பண்ணுறீங்க 2uன்னு மாற்றுறீங்க அப்படின்னா இட் வில் பி கவரிங் எஸ் டிஸ்டன்ஸ் 4s. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ns. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு கொஸ்டினே கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் வெலாசிட்டி வந்து 10, நான் அதை வந்து 13 மாற்றிட்டேன். அப்போ nu அப்போது ஈக்குவல் டு 30 அப்படின்னா 10 இந்த இடத்துல வரும். அப்போ n is equal to 3 டைம்ஸ் நான் அதிகப்படுத்தியிருக்கிறேன். அப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து 9 டைம்ஸ் அதிகமாகும், n ஸ்கொயர் 3 ஸ்கொயர் டைம்ஸ் அதிகமாகும். இப்போ 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குதுன்னா அப்போ n ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் எஸ்ன்னு போடும்போது 9 into 5 45 மீட்டர் இட் வில் ட்ராவல், 45 மீட்டர் இட் வில் பி ட்ராவலிங். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் u அண்ட் v ஆர் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டிஸ். ஸோ இப்போ ஃபார் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இப்போ பிங்கிற இடத்துலேருந்து கியூங்கிற இடத்துக்கு போகுது அப்படின்னா ஸோ இட் வில் பி டைரக்டிங் எஸ் இந்த இப்படி போகுது அப்படின்னா it will be covering a distance yes, it will be covering a distance x, it will be a covering distance yes in time t. ஸோ இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு u ப்ளஸ் v டிவைடட் பை 2. நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், நீங்கள் டேரெக்டாகவே இது சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தேன் v1. ஸோ நீங்கள் இது ஜென்ரல் ஈக்குவேஷன் தான். ஸோ நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது, இந்த ஹாஃப் த டிஸ்டன்ஸ், அதுக்கு தான் அந்த ரெண்டு ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து ஜென்ரல் கேஸ் ஃபார்முலா. இதே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டூ டைம் டேக்கன். அப்போ திஸ் இன்டூ டி தட் வில் பி கிவிங் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா. ஸோ அதை வச்சு ஒரு ப்ராப்ளம். எ பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனுக்கு இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலாஸ் எல்லாமே வரும், டோன்ட் கன்ஃபியூஸ். ஓகேவா. இட் வில் பி சேஞ்சிங். ஸோ ஃபைனல் இனிஷியல் வெலாசிட்டி 10 கொடுத்துட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி 20 கொடுத்துட்டாங்க. while passing through the distance s கொடுத்துட்டாங்க. ஓகே. தென் த வேல்யூ ஆஃப் டி டைம் கேட்குறாங்க. அப்போ s is equals to ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி டிவைடட் பை 2 into டைம் டேக்கன் எவ்வளோ தெரியாது, அந்த டைம் டேக்கன் தான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல எனக்கு 135 கொடுத்தாங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து 13 மாறும், ஸோ 15. ஸோ இப்போ இஃப் யூ கேன்சல் வித் 5 மல்டிபிள்ஸில் கேன்சல் பண்ணும்போது இது 3 மாறும், இது வந்து 27/3 9. ஸோ 9 it will be getting as 9 meters. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி போடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன். 3 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த 3 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆக்சலரேஷன் தெரியாது, இப்போ எனக்கு v is equals to u plus 18 ஒரு ஃபார்முலா தெரியுமா, எனக்கு ஆக்சலரேஷன் தெரிஞ்ச டைம் கண்டுபிடிச்சலாம். இதே v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. u தெரியும், v தெரியும், s தெரியும். அப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க முடியுமில்ல, அப்போ ஆக்சலரேஷன் டேர்மை கண்டுபிடிங்க. அந்த ஆக்சலரேஷன் டேர்மை கண்டுபிடிங்க. ஸோ ஆக்சலரேஷன் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம், v ஸ்கொயர் வந்து 400 வருமா, 400. u ஸ்கொயர் என்னென்னு வரும், u ஸ்கொயர் வந்து 100 வரும், 10 ப்ளஸ் 2 ஆக்சலரேஷன் எனக்கு தேவை, டிஸ்டன்ஸ் எவ்வளோ 135. யூ ஹேவ் டு சிம்பிளிஃபை. இப்போ இந்த பக்கம் 300 வரும், 300 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2a 135. ஸோ 135 நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்கள். எஸ் இது வந்து 115 வரும், 150. ஸோ 5 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது இது 30, இது வந்து பார்த்தீங்கன்னா 27. அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு
30/27. So 10/9. 3 tables cancel பண்ண acceleration we will be getting 10/9. அப்போ initial final velocity என்ன 20, initial velocity 10 plus 10/9 into time. Okay, so 0 will be cancelled. இந்த பக்கம் போச்சுன்னா 1 equal to 1/9 into t. அப்போ t equal to 9 seconds. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் ஃபார்முலா உங்களுக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சது அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் இன் ஒன் ஸ்டெப் ஆன்சர். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 3 ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன் சப்போஸ் சால்வ் பண்ணும்போது இட் வில் பி கெட்டிங் அ ஸ்டெப்ஸ் வந்து ஈஸி தான். ஸ்டெப்ஸ் வில் பி ஈஸி, கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் வில் பி ஈஸி. ஸோ நீங்கள் ஜென்ரலாக நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு 4 ஃபார்முலாஸ் v is equals to u plus at, v square is equals to u square plus 2as, அதுக்கப்புறம் s is equals to ut plus half at square, அதுக்கப்புறம் s is equals to u plus a by 2 2n minus 1. ஸோ இந்த 4 ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இன் மோஷன் இன் ஒன் டைமென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சால்வ் ஈஸிலி. யூ கேன் சால்வ் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் n செகண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 5 செகண்ட் மொத்தமாக ட்ராவல் பண்ணுது அப்படின்னா எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க, இப்போ எனக்கு 5வது செகண்டில் 5th செகண்டில் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து நீங்கள் ஜென்ரல் ஈக்குவேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த 4 ஈக்குவேஷனில் லாஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். இதே அந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்காமல் ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் மட்டுமே இருந்திருந்தது அப்படின்னா s is equals to ut plus half at ஸ்கொயரோட ஃபார்முலா போடணும். ஃபஸ்ட்டு 5th செகண்ட் அஞ்சாவது செகண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 4வது செகண்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சி s5 மைனஸ் s4ங்கிறது போட்டு தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இட் இஸ் ஆல்வேஸ் வேலிட். ஸோ இப்போ எனக்கு வந்து 5th செகண்டில் மட்டும்தான் வேணும், 4th செகண்டில் மட்டும்தான் வேணும்னா அந்த 4th ஈக்குவேஷன் நான் சொன்னால் ஏற்கனவே nth செகண்டில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். 5th செகண்ட் 4th செகண்ட் அந்த மாதிரி எத்தனாவது செகண்ட். இப்போ எனக்கு வந்து பாடி வந்து இப்போ 5 செகண்ட் ட்ராவல் ஆகிருக்குன்னா 5வது செகண்டில் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் we will be using. Okay, you will be using. For example, the distance traveled by the parting starting from rest. அப்போ initial velocity will be 0. With an acceleration term கொடுத்துட்டாங்க. 3rd செகண்டில் எனக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு sn. ஸோ sn equal to u 0 ஆயிடுச்சு. ஓகே, a by 2 4/3 by 2 2 3 minus 1. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணும்போது 4/6 into 6 5. ஓகே, ஸோ 2 3 2 அப்போ 10/3 will be the answer. இதே நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் வந்து இன்னொரு மெத்தட் எப்படி போடலாம் அப்படின்னா s of 3 கண்டுபிடிங்க. s of 3 is equals to half 4/3 t 3ன்னு போட்டிங்கன்னா 3 ஸ்கொயர். you will be getting it as 12 6 ஓகே 6 அப்படின்னு கிடச்சிருச்சு. இதே வந்து s of 2 அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். 1/2 1/2 a 4/3 4 2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 6/3. அப்போது 6 minus 6/3. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா you will be getting it as 10/3. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடும்பொழுது ஸோ கொஞ்சம் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டெப்ஸ் அதிகமாக அதில் நம்ம எவ்வளோக்கு ஸ்டெப்ஸை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு we will be consuming. ஸோ we will be conserving time. ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் வந்து மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணணும். அப்போ தான் கண்டிப்பாக நீட்டில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இது டேரக்ட் ஃபார்முலா யூ ஹேவ் டு மெமரி இட். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் லெக்சரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் பார்ப்பீங்க. ஸோ அடுத்தது கிராஃப்ஸ். ஸோ இந்த கிராஃப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா கிராஃப்ஸையும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இட் வில் பி ஹெல்பிங் யூ லாட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ST கிராஃப். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்க்கு நீங்கள் ஸ்லோப் எடுத்திங்கன்னா யூ வில் பி கெட்டிங் வெலாசிட்டி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் தான் அந்த டீட்டா வரணும்னு சொன்னேன். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்குது. அப்போ டீட்டா வில் பி 0. அப்போ டேன் டீட்டாவோட வேல்யூ என்ன? இட் வில் பி 0. ஸோ அப்போ வெலாசிட்டி வில் பி 0. அப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகவே இல்லை, அதே இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இட் இஸ் வில் பி அட் ரெஸ்ட். இனி அடுத்தது ஸ்லோப். இப்போ டீட்டா யூனிஃபார்ம் வெலாசிட்டி இட் இஸ் இன்க்ரீசிங். யூனிஃபார்ம் வெலாசிட்டி பாசிட்டிவ் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இன்க்ரீஸ் ஆகுது அர்த்தம். இப்போ குறையுது, ஸ்லோப் வில் பி நெகட்டிவ் அப்படின்னா பார்ட்டிகிள் இஸ் ரிட்டர்னிங் டு தி ஆரிஜின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஆரிஜின், இப்போ ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ரெஸ்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ ஆக்சலரேஷன் போகுது, மறுபடியும் திரும்பி வருது. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது அந்த டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வெலாசிட்டியாக இருக்கட்டும், இட் வில் பி இன்க்ரீசிங். ஸோ மறுபடியும் வந்து அந்த 0ங்கிற பொசிஷனுக்கு வந்து இட் வில் பி ட்ராவலிங். ஸோ அதனால தான் இந்த வெலாசிட்டி வில் பி நெகட்டிவ். ஸோ வெலாசிட்டி நெகட்டிவ் ஆகி இட் வில் பி ரீச்சிங் தி ஆரிஜின். எங்கிருந்து ஆரம்பிச்சது அந்த ரெஸ்ட்னா ரெஸ்ட், இல்லைன்னா இப்போ 1 மீட்டர் per செகண்ட்
செகண்டில் ஆரம்பிக்குதுன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இட் வில் பி 10 to move அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக நெகட்டிவாக வெலாசிட்டி இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ கான்கேவ் சர்ஃபேஸ் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிராஃப் அப்படின்னா இதில் எது கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் எது கான்கேவ் சர்ஃபேஸ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ், இது வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ். ஸோ நீங்கள் மிரரில் படிக்கும்போது படிப்பீங்க, ரே ஆப்டிக்ஸில் படிக்கும்போது படிப்பீங்க. இந்த உள்பக்கமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ், வெளிப்பக்கமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கான்கேவ் வந்து மேல் நோக்கி இருந்ததுன்னா எஸ்டி கிராஃபில் மேல் நோக்கி இருந்ததுன்னா ஆக்சலரேஷன் வில் பி பாசிட்டிவ், வெலாசிட்டி வில் பி இன்க்ரீசிங். இதே கான்கேவ் வந்து டுவர்ட்ஸ் த டவுன்வேர்டாக இருந்ததுன்னா acceleration will be negative, velocity will be decreasing. ஏன் நம்ம பார்த்துப்போம் ஜென்ரல் ஈக்குவேஷன்லேயே a is equals to vt v2 minus v1 by t. அப்போ velocity decreasingனா v2 will be less than that of v1. அப்போ இதோட வேல்யூ வந்து நெகட்டிவாக வரும். ஸோ velocity will be decreasing, acceleration will be negative. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஃபுல்லாக. நீ அடுத்தது வெலாசிட்டி டைம் கிராஃப். இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப்க்கு ஸ்லோப் எடுத்திங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஆக்சலரேஷன், யூ வில் பி கெட்டிங் ஆக்சலரேஷன். இதே ஏரியா எடுத்திங்கன்னா யூ வில் பி கெட்டிங் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட், யூ வில் பி கெட்டிங் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதே வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன். ஸோ நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், டிஸ்பிளேஸ்மெண்ட் மே பி நெகட்டிவ், மேபி பாசிட்டிவ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 கிராஃப் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ யூ ஹேவ் டு நோட் கம்ப்ளீட்லி. ஸோ கொஸ்டினில் வந்து கேட்பாங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடி, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ விடி கிராஃப் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ ஏரியா கண்டுபிடிச்சா தான் யூ ஹேவ் டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கிராஃப். ஸோ இப்போ மொத்தம் 3 கிராஃப் இருக்குது. இந்த 3 கிராஃபில் எனக்கு டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஏரியா 1 கண்டுபிடிச்சிட்டேன், ஏரியா 2 கண்டுபிடிச்சிட்டேன், ஏரியா 3 கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏரியாவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேபி நெகட்டிவ், மேபி பாசிட்டிவ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ஏரியா நீங்கள் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3மே ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம், a1 + a2 + a3. ஏன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், நீங்கள் 3மையும் ப்ளஸ் பண்ணிட்டாலே போதும் ஏரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா velocity will be negative. ஸோ velocity will be negative அப்படிங்கும்பொழுது டிஸ்பிளேஸ்மெண்ட் will be also negative. அப்போ a2 வந்து நீங்கள் நெகட்டிவ்னு எடுத்து சால்வ் பண்ணும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். டிஸ்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் 3 ஏரியாவையும் ப்ளஸ் பண்ணிட்டாலே போதும். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப 3 ஏரியாவை ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போதும், ஏன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெகட்டிவ் பார்ட்டில் இருக்கிறத யூ ஹேவ் டு மைனஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ 8வது செகண்ட் வரைக்கும் போயிருக்குது அப்படின்னா இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃபில் எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணிக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கவர் பண்ணிக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிச்சணும். ஃபஸ்ட் அண்ட் ஷுட் யூ ஹேவ் டு மெஷர் த ஏரியா. எப்படி மெஷர் த ஏரியா பண்ணுறது? ஸோ யூ ஹேவ் டு யூஸ் த ஃபார்முலாஸ். இப்போ இது ட்ரையாங்கில் 2ஆக பிரிச்சுங்க. இட் வில் பி a right angle triangle, half AB. அதே மாதிரி half AB, இதே மாதிரி இங்கேயும் half AB, இங்கேயும் half ABன்னு போட்டு மொத்தம் யூ ஹேவ் டு ஃபைண்ட் எவ்ரிதிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த ஏரியாஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணாலே கிடச்சிடும். பட் எனக்கு வந்து இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா இந்த கிராஃபோட ஏரியா மைனஸ் இந்த கிராஃபோட ஏரியா போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ யூ ஹேவ் டு மென்ஷன் த ஒன் பாயிண்ட், டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், டிஸ்பிளேஸ்மெண்ட் மேபி நெகட்டிவ், மேபி பாசிட்டிவ், மேபி 0. ஸோ இது இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டைம் கிராஃபை பொறுத்த வரைக்கும் அதில் ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் velocity. Okay, you will be getting velocity. Yeah, car accelerates. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா மெத்தட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா மெத்தட் வந்து கீழே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆல்ஃபா பீட்டா மெத்தட். ஸோ ஆல்ஃபா பீட்டா மெத்தட் ஹியர். இப்போ வந்து a particle accelerates from rest. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரெஸ்ட் u is equals to 0. ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆக்சலரேட்டிங். ஸோ விடி கிராஃப் வச்சு சொல்லிக்கிறாங்க. ஆக்சலரேட் ஆகுது என்ன டேர்மில் வந்துன்னா ஆல்ஃபாங்கிற ஒரு ஆக்சலரேஷன் டேர்மில் கான்ஸ்டன்ட் ரேட்டில் ஆக்சலரேட்டிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் T1ங்கிற டைம் வரைக்கும் இட் இஸ் ஆக்சலரேட்டிங். அட் T2ங்கிற டைம் அந்த T1க்கு அடுத்த டைம்லேருந்து இட் இஸ் டீசலரேட்டிங் வித் ரிட்டார்டிங் ஆக்சலரேஷன் பீட்டா. ஸோ பீட்டா ரெஸ்ட்லேயே மறுபடியும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் டைம் வந்து T is equals to T1 plus T2. டோட்டல் ஆக்சலரேஷன்
ஏ எஃபெக்டிவ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஏ எஃபெக்டிவ் கண்டுபிடிக்கணும். ஏ எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா பீட்டா. அதாவது நீங்கள் A1 A2ன்னு வச்சிங்கன்னா A1 A2 டிவைடட் பை A1 + A2. ஸோ அந்த மாதிரி ஏரியா ஆக்சலரேஷன் எஃபெக்டிவ் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் எஃபெக்டிவ் கண்டுபிடிச்சிங்கன்னா இட் இஸ் a சிங்கிள் ஸ்டெப் ஆன்சர் இட் வில் கம். ஸோ இப்போ Vmax. ஸோ Vmax அப்படிங்கிறது என்ன? அட் த எண்ட் ஆஃப் T1ல அந்த பார்ட்டிகல் எவ்வளோ வெலாசிட்டியில் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆக்சலரேட் ஆகிட்டே வருது. இப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி இந்த இடத்துல ரீச் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் டீசலரேட் ரிட்டார்ட் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ வெலாசிட்டி குறையத்தான் போகுது. அப்போ வெலாசிட்டி மேக்ஸிமம் எந்த இடத்துல இருக்கும்? கரெக்டாக அந்த T1 முடிஞ்சோனுமே அந்த பார்ட்டிகளுக்கு வெலாசிட்டி மேக்ஸிமம் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த வெலாசிட்டி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆக்சலரேஷன் எஃபெக்டிவ் இன்டூ டோட்டல் டைம் டேக்கன். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆவரேஜ். வெலாசிட்டி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு Vmax by 2. ஸோ இந்த 4 ஃபார்முலாஸ் யூ ஹேவ் டு மெமரி. ஸோ 5 ஃபார்முலாஸ் இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் நல்லா படிச்சுங்க. எ பார்ட்டிகல் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் T1 வரைக்கும் இட் ஹேவ் டு ஆக்சிலரேட். அதுக்கப்புறம் அந்த T1 டைமுக்கு அப்புறம் இட் வில் பி டீசலரேட் ஃபார் T2. ஸோ அந்த ஆல்ஃபா பீட்டா சேமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இட் வில் பி வேரிங். ஸோ இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2 ஆக்சலரேஷன் எஃபெக்டிவ் இன்டூ டோட்டல் டைம் ஸ்கொயர். ஸோ இந்த 5 ஃபார்முலா இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இந்த ஆல்ஃபா பீட்டா டைப்போட இந்த 5 ஃபார்முலாவை படிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா யூ கேன் ஆன்சர் இட் அ சிங்கிள் ஸ்டெப். கண்டிப்பாக சிங்கிள் ஸ்டெப்லேயே ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எ கார் ஆக்சலரேட்ஸ் அட் 6 m/s ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சலரேட்ஸ், ஸோ பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஆக்சலரேட் ஆகுது. தென் ரிட்டார்ட்ஸ் அட் 3 m/s ரிட்டார்ட் ஆகுது அண்ட் கம்ஸ் டு ரெஸ்ட். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெஸ்ட்லேயே ஆரம்பிச்சு முடியணும். ஓகே, ரெஸ்ட்லேயே ஆரம்பிச்சு யூ வில் பி ஃபினிஷிங் அட் ரெஸ்ட். ஓகேவா, ரெஸ்ட்லேயே முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வெலாசிட்டி. ஸோ டோட்டல் டைம் டேக்கன் கேபிட்டல் டி நமக்கு டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் டி எவ்வளோ? 20 செகண்ட். இதே வந்து எனக்கு 6 m/s வரைக்கும் ஆக்சலரேட் ஆகிற டைம் வந்து ஒரு 10. இது வந்து ஒரு 10 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணும் 10 20 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி மேக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வெலாசிட்டி மேக்ஸிமமுக்கு எனக்கு டேரக்ட் ஃபார்முலா என்னது? ஆல்ஃபா T1 ஈக்குவல் டு பீட்டா T2. இந்த மாதிரி இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னொரு ஃபார்முலா என்ன ஃபார்முலா? ஸோ ஆக்சலரேஷன் எஃபெக்டிவ் இன்டூ டோட்டல் டைம். எனக்கு ஆக்சலரேஷன் எஃபெக்டிவ் தேவை. அப்போ ஆக்சலரேஷன் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ 6 × 3 18 டிவைடட் பை 6 + 3 9. அப்போ ஆக்சலரேஷன் எஃபெக்டிவ் என்ன? 2. அப்போ Vmax இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன? Vmax இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆக்சலரேஷன் எஃபெக்டிவ் 2 இன்டூ டோட்டல் டைம் 20. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 will be the answer. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு Vmax by 2. அப்போ 20 will be the answer. எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். S is equals to 1/2 ஆக்சலரேஷன் எஃபெக்டிவ் 2 இன்டூ டோட்டல் டைம் டேக்கன் 20. சரி 20 ஸ்கொயர் half 2 × 20 whole square. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடும். 20 ஸ்கொயர் will be 400 மீட்டர். ஓகே, அடுத்தது டைம் ஃபார் ஆக்சலரேஷன் அண்ட் டைம் ஃபார் ரிட்டார்டேஷன். ஸோ நான் ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். Vmax is equals to alpha T1 ப்ளஸ் இல்லை ஈக்குவல் டு பீட்டா T2 அப்படின்னு. ஸோ எனக்கு Vmax என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன்? 40 கண்டுபிடிச்சிட்டேன். எதை வச்சு? ஆக்சலரேஷன் எஃபெக்டிவ் இன்டூ டைம் டேக்கன் வச்சு. ஸோ அப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 40 ஈக்குவல் டு ஆல்ஃபா என்ன 6 இன்டூ T1. அப்போ 40/6 தான் T1. இதே வந்து பீட்டா என்னது? 3 T2. அப்போது 40/3 தான் T2. ஸோ இட் வில் பி ஆன்சர் கெட்டிங். இது ஆல்ஃபா பீட்டா டைப். இந்த 5 ஈக்குவேஷனுமே இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் எ கார் ஆக்சலரேட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் ரேட் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா பீட்டா டைப் ஃபார் சம் டைம் அண்ட் ஆஃப்டர் இட் டீசிலரேட்ஸ் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் பீட்டா அண்ட் கம்ஸ் டு ரெஸ்ட். ஸோ ஆல்ஃபா பீட்டா டைப்போட அந்த டைரக்ட் டெஃபினிஷன் மாதிரியே கொடுத்துட்டாங்களா. இஃப் டோட்டல் டைம் டேக்கன் வந்து கேபிட்டல் டி, ஸோ ஸ்மால் டின்னு கொடுத்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் த மேக்ஸிமம் வெலாசிட்டி அக்வைர்டு பை த கார். மேக்ஸிமம் வெலாசிட்டி என்னது? ஏரியா எஃபெக்டிவ் இன்ட்டு டோட்டல் டைம் டேக்கன். ஸோ ஏரியா எஃபெக்டிவ் என்ன எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. டேரக்டாக எழுதலாம். நெக்ஸ்ட் மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஸோ மோஷன் அண்டர் கிராவிட்டி மேஜர்லி நியர் த பாயிண்ட் சர்ஃபேஸ் எர்த். ஏன் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனில் ஒரு ஃபார்முலா படிப்பீங்க. அதாவது ஜி டேஷ் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வில் பி சேஞ்சிங். நீங்கள்
எர்த்தோட சர்ஃபேஸை விட்டு மேலே போனாலும் சரி இல்லை எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு டீப் இன்டு த எர்த் போனாலும் சரி acceleration due to gravity will be changing. ஸோ அதனால தான் நியர் த எர்த் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நியர் த எர்த் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜியோ வந்து கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம் 9.8. ஃபார் ஈஸி கால்குலேஷன் ஒவ்வொரு சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு டேக் இட் அஸ் 10. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 10 வச்சு அப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக வரலைன்னா அதுக்கப்புறம் 9.8 மேக்ஸிமம் 10 வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் 1 dimensional மோஷன். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜியை வந்து கீழே ஆக்ட் ஆகிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஜியை வந்து கீழே ஆக்ட் ஆகிற மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாலையே நம்ம இப்படி மேலே தூக்கி போடுறோம் அப்படின்னு இப்போ நான் ஈக்குவேஷன் அந்த ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதும்போது v = u + at இந்த இடத்துல -gt எழுதணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எழுதும்போது. ஏன் அப்படின்னா இந்த நான் ஆப்ஜெக்டை தூக்கி போடுற அந்த டேரக்ஷனுக்கு அப்படியே டேரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்கிறங்காட்டி -gன்னு போடணும். இதே சேம் டேரக்ஷனில் இருந்து நான் ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இனிஷியல் பொசிஷன்லேருந்து மேலே இருந்தது அப்படின்னா இட் வில் பி பாசிட்டிவ். இதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்ததுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி நெகட்டிவ். இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபைனல் பொசிஷன் ஒன்றும் இல்லை. இது வந்து இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன், அப்போது மேலே இருக்குது, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி பாசிட்டிவ். இதே வந்து ஃபைனல் பொசிஷன் வந்து இனிஷியல் பொசிஷனோட கீழே இருந்தது அப்படின்னா இட் வில் பி நெகட்டிவ். அதே மாதிரி வெலாசிட்டி அப்வர்டாக இருந்ததுன்னா இட் இஸ் பாசிட்டிவ், வெலாசிட்டி டவுன்வர்டாக இருந்ததுன்னா இட் இஸ் நெகட்டிவ். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் ஜி, ஏன்னா ஜி வந்து கீழே தான் இருக்குது. ஸோ -g. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எ பார்ட்டிகல் ட்ராப்டு ஃப்ரம் ஹைட் h ரீச்சஸ் கிரவுண்ட் அட் டைம் t. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராப்ட் கண்டிஷனுக்கான ஃபார்முலாஸ் ஃபஸ்ட் பார்த்துக்கணும். ட்ராப்ட் கண்டிஷன்ஸ் இப்போ நான் ஒரு பில்டிங்கில் இருக்கிறேன் அட் அ ஹைட் h. ஸோ அட் அ ஹைட் h நான் ஒரு பாலை அப்படியே ஃப்ரீ ஃபாலை நான் தூக்கி போடல, இனிஷியல் வெலாசிட்டி வில் பி 0. ஸோ நான் சும்மா ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கும் பொழுது அதோட வெலாசிட்டி ஸோ எவ்வளோ டைமில் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுது, கிரவுண்டை ரீச் பண்ணுது அப்படிங்கிற அந்த டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு √2h/g. இதை எதை வச்சு கொண்டாந்துருப்பாங்க அப்படின்னா v ஸ்கொயர் இல்லை s is equals to ut plus half at square. u வந்து 0, அதை அப்படி விடலாம். half ஏக்கு பதில் என்ன ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிறங்காட்டி ஆக்சலரேஷன் வில் பி g. ஸோ பாடி இந்த இடத்துல மூவ் ஆகுது, g will be always in same direction downward. ஸோ ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கிறங்காட்டி g will be positive. ஸோ t ஸ்கொயர், ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இது hன்னு மாற்றிங்க. ஸோ t is equals to √2h/g. இதே வெலாசிட்டி எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா v ஸ்கொயர் is equals to u ஸ்கொயர் 0 ஆயிரும் 2gh. அப்போ v is equals to √2gh. ஸோ இதை வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எ பால் ட்ராப்டு ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிஷியல் வெலாசிட்டி வில் பி 0. அதுக்கு வந்து t is equals to √2h/g. வெலாசிட்டி எப்போ அப்படின்னா கிரவுண்டை ரீச் பண்ணுற அந்த டைமில் இஸ் ஈக்குவல் டு √2h/g. யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டோனை வந்து நான் மேலே த்ரோ பண்ணிவிட்டு ஸோ இப்போ மேலே த்ரோ பண்ணுறேன். இப்போ இந்த கிரவுண்டில் இருந்து நான் ஒரு பாலை வந்து த்ரோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி த்ரோ பண்ணுறேன். இட் வில் பி ரீச்சிங் எ பர்டிகுலர் ஹைட் கால்டு ஹெச்மேக்ஸ். அதுதான் மேக்ஸிமம் ஹைட். நான் வீசுகிற வெலாசிட்டிக்கு இட் வில் பி த மேக்ஸிமம் ஹைட். ஸோ மறுபடியும் அதே ஆப்ஜெக்ட் வந்து மறுபடியும் கீழே வந்துடும். ஸோ இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்பாங்க, டைம் ஆஃப் அசன்ட் கேட்பாங்க, டைம் ஆஃப் டிசன்ட் கேட்பாங்க. ஸோ டைம் ஆஃப் அசன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் கீழே தூக்கி போகிறேங்க இல்லையா, அதிலிருந்து ஹெச்மேக்ஸுக்கு போகிறக்கு எவ்வளோ டைம் டேக் பண்ணுதோ அதுதான் டைம் ஆஃப் அசன்ட். அதோட வேல்யூ ஈக்குவல் டு u/g. இதே வந்து டைம் ஆஃப் டிசன்ட்டும் அதே u/g தான். அந்த ஹெச்மேக்ஸ்லேருந்து கீழே மறுபடியும் கிரவுண்டை ரீச் பண்ணுறக்கு எடுத்துக்கூடிய டைம் வந்து டைம் ஆஃப் டிசன்ட். இந்த ரெண்டை ப்ளஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து ஈக்குவேஷன் வந்து 2u/g. ஸோ டைம் ஆஃப் அசன்ட், டைம் ஆஃப் டிசன்ட்டோட வேல்யூ u/g. இதே வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டோடது வந்து பார்த்தீங்கன்னா 2u/g. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் வந்து ஹெச்மேக்ஸ் ரீச் பண்ணுது. ஹெச்மேக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர் பை 2g. இது எந்த ஃபார்மேட் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh அந்த ஃபார்மேட் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ஃபைனல் வெலாசிட்டி அட் ஹெச்மேக்ஸ், வெலாசிட்டி வில் பி 0. அப்போ ஹெச்மேக்ஸ் வில் பி 0. அப்போ v இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ அதனால் இந்த இடத்துல மைனஸ் எடுத்து u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2gh. அப்போது h இஸ் ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர் பை 2g. ஓகே, அடுத்தது எ பாய் ஸ்டாண்டிங் அட் த டாப் ஆஃப் த டவர் ஆஃப் 20 cm ட்ராப்ஸ் எ ஸ்டோன். அப்போது வெலாசிட்டி வித் விச் √2gh பார்த்தீங்கன்னா √2 ஹைட் கொடுத்துட்டாங்க 20ன்னு, g வந்து 10ன்னு அவங்களே கொடுத்தாங்க. ஸோ 400. அப்போ 20 வில் பி தி ஆன்சர்.
Yeah, 20 will be the answer. இப்போ a particle is projected up with initial velocity 10 meter per second from the top of the building at time t equal to 2. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது ஹைட்டோட ஸோ பில்டிங்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஹைட் சொல்ல. ஸோ நான் வந்து அதை ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ நான் இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பில்டிங்லேருந்து எ பார்ட்டிகல் இஸ் ப்ரொஜெக்டட் எவ்வளோ இனிஷியல் வெலாசிட்டியில் u is equals to 10 meter per second. ஓகேவா? ஸோ டேரக்ட்லி ப்ரொஜெக்டட் அப்புன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் டைரக்ஷனில் த்ரோ பண்ணுறாங்க. இட் இஸ் 1 dimension. இதை வந்து வித் ஆங்கிள் டீட்டான்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ப்ரொஜெக்டைல் மோஷன் 2D மோஷனுக்கு போயிடும். இது வந்து ப்ரொஜெக்டட் அப்புன்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க வித் ஆங்கிள் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறக்காட்டி யூ டேக் இட் அஸ் 1 dimension. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறாங்க 10 meter per second. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் ரீச் பண்ணிடுச்சு. மறுபடியும் வந்து அந்த பார்ட்டிகள் வந்து கீழே மறுபடியும் கிரவுண்டே ரீச் பண்ணிடுச்சு. டவரோட கிரவுண்டில் கீழேயே ரீச் பண்ணிடுச்சு. ஸோ மொத்த டைம் டேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பால் இந்த இடத்துல தூக்கி போட்டு மேலே போய் நின்று மறுபடியும் இந்த இடத்துல வந்து சேர்ற வரைக்கும் எடுத்துக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து டேரெக்டாக டைம் டேக்கன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். மொத்தம் வந்து எவ்வளோ எனக்கு எக்ஸ் தெரியாது. இப்போ வெலாசிட்டி u அப்போது Hmax கண்டுபிடிங்க. Hmax is equals to u square by 2g. அப்போ u square எவ்வளோ 100 by 2 into 10 for direct simple calculation. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5. அப்போ 5 மீட்டர் வந்து இது ரீச் பண்ணிக்குது அப்படின்னு அர்த்தம். 5 மீட்டர் வந்து ரீச் பண்ணிக்குது. அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஹைட்டு மேலேருந்து கீழே வர்றதுக்கு எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ இப்போ எவ்வளோ டைமில் அது மேலே போயிருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன் அப்படின்னா இவங்க மொத்தமாகவே 5 செகண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்த டைம் டேக்கன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் இந்த இடத்துலேருந்து மேலே போய் சேர ஹெச்மேக்ஸை ரீச் பண்ணுற வரைக்கும் எடுத்துக்கூடிய டைம் எனக்கு தேவை. ஸோ t is equals to root of சரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ t is equals to u by g. அப்போ u என்னது 10, இதுவும் என்னது 10. ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிட்டு t is equals to 1 second. அப்போது மொத்தமாக எனக்கு இந்த இடத்துல இருந்து கீழே கிரவுண்டை ரீச் ஆகிற வரைக்கும் இட் வில் பி டேக்கிங் அஸ் 5 seconds. அப்போது எனக்கு இந்த மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 second. அப்போது அந்த பால் வந்து மேக்ஸிமம் ஹைட்டில் இருந்து கீழே கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் வந்து இட் இஸ் 4 seconds. இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு அந்த மேலே இது வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி லைக் அஸ் ட்ராப் கொஸ்டின். நீங்கள் டேரெக்டாக ஃப்ரீ ஃபால் மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல வெலாசிட்டி வில் பி ஜீரோ அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஃப்ரீ ஃபால் கண்டிஷனையும் எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஹைட் ஆஃப் த இதுதான் வேணும். அப்போ டி எவ்வளோ 4 second ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் எவ்வளோ ஹைட் ரீச் ஆகிருந்தது 5 டிவைடட் பை g 10. ஸோ இதை போட்டிங்கன்னா 16 into 10 divided by 2 x plus 5. So cancel பண்ணிங்கன்னா 160 divided by 2 வந்து 80 minus 5 you will be getting as 75 meters. So இது கான்செப்ட்ஸுவல். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஈஸியாக இப்போ ஒரு டவர்லேருந்து நான் தூக்கி போடுற ஒரு பாலை டேரெக்டாக அப்வர்ட்ஸ் தூக்கி போடுறேன். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் ஹெச்மேக்ஸை ரீச் பண்ணும். அதுக்கு செர்டைன் டைம் t1 அப்படின்னு எடுத்துக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க. ஸோ மறுபடியும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் மறுபடியும் கீழே வரும். ஸோ கீழே வந்து இந்த இடத்துல வந்து ரீச் ஆகும், கிரவுண்டை ரீச் ஆகுது. ஸோ மொத்த ஹைட் எவ்வளவு அந்த ஹெச்மேக்ஸ் ப்ளஸ் இந்த பில்டிங்கோட ஹைட் நான் எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஹெச்மேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த இனிஷியல் வெலாசிட்டி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி வச்சு u square by 2g வச்சு யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட். இப்போ இந்த இடத்துல ஹெச்மேக்ஸில் வந்து யூ வில் பி கெட்டிங் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. இப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு 0னா கிராவிட்டி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி தான் பால் கீழே வரும். அதை வந்து ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் எடுத்துக்கிட்டு நம்ம t is equals to root of 2h by g அந்த ஃபார்மேட்டை போட்டு யூ வில் பி ஃபைண்டிங் இட் அஸ் டோட்டல் டைம். அந்த டைம் எனக்கு தேவை. ஸோ மொத்த டைம் வந்து எனக்கு 5 seconds தான் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன இங்கிருந்து இங்கே போகிற டைம் கொஞ்சம் ஆகும்ல, அந்த டைம் நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த டைம் தான் என்னது 1 second. அப்போ மீதி இருக்கிற 4 செகண்டை இந்த இடத்துல அப்ளை பண்ணி எனக்கு என்ன தெரியும் t is equals to root of 2h. டோட்டல் ஹைட் எவ்வளோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மேக்ஸ் அதை போட்டேன் டிவைடட் பை g 10ன்னு போட்டேன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்ரி இன் மோஷன் அண்டர் கிராவிட்டி. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரவுண்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் தூக்கி போடுறேன் அப்படின்னா ஸோ ஒரு இப்படி போயிட்டு மறுபடியும் இதே டேரெக்ஷனில் மறுபடியும் திரும்பி தான் வரும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ மொத்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 செகண்ட் ஆகுது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு
இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போகிறக்கு 5 செகண்ட், கீழே போகிறக்கு 5 செகண்ட் தான் வரும். ஏன் அப்படின்னா இப்போது அதுதான். ஸோ இந்த இடத்துலேருந்து t is equals to u by g அப்படின்னு போடுவீங்க. இட் வில் பி அ சிமெண்ட்ரி. டைம் ஆஃப் அசன்ட் டு டைம் ஆஃப் டிசன்ட் வில் பி சேம் தானே. நீங்கள் மேலே போட்டிங்கன்னா u by g தானே வரும். ஸோ அதனால் மேலே போட்டாலும் சரி, மேலே தூக்கி போடுறதுக்கு எடுத்துக்கூடிய அதே டைம் தான் மேலேருந்து மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றதுக்கான டைமு ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த டைம் ஈக்குவலாக இருக்கும்பொழுது எனக்கு இப்போ 10 செகண்ட் அப்படின்னா 5 செகண்டாக மாறும். ஸோ 5 செகண்ட் மேலே போகும், அடுத்த 5 செகண்ட் கீழே வரும். ஸோ இப்போ நான் வந்து அது ஃபஸ்ட்டு செகண்ட், செகண்ட் செகண்ட், தேர்ட் செகண்ட், ஃபோர்த் செகண்ட், ஃபிஃப்த் செகண்ட், அதுக்கப்புறம் 6th செகண்ட், 7th செகண்ட், 8th செகண்ட், 9th செகண்ட், 10th செகண்ட் இந்த மாதிரி பிரித்தேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அட் ஃபஸ்ட்டு செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 10th செகண்ட். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அட் செகண்ட் வில் பி ஈக்குவல் டு 9th. Third will be equal to 8. Fourth will be equal to 7th. Fifth will be equal to 6th. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரி இன் மோஷன் அண்டர் கிராவிட்டி. அண்டர் கிராவிட்டி அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டியை வச்சு தான் இந்த ஒரு மோஷனே நடக்கும். ஏன் அப்படின்னா இப்போ கிராவிட்டி இல்லை அப்படின்னு இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே போயிட்டே இருக்கும். ஸோ கிராவிட்டி இருக்கிறதுனால தான் அதோட வெலாசிட்டி அட் பர்டிகுலர் டைம் 0 ஆகி மறுபடியும் கீழே வருது. ஸோ சிமெண்ட்ரி அண்டர் கிராவிட்டி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஸோ கீழே ஒரு சம்மையாக கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு இஃப் எ பால் இஸ் த்ரோன் ஆப்டிகலி வித் வெலாசிட்டி யூன்னு கொடுத்துட்டாங்க. த டிஸ்டன்ஸ் கவர்ட் டியூரிங் த லாஸ்ட் t செகண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் அசன்ட். அப்போ எங்கே கேட்குறாங்க அந்த 5th செகண்ட், அந்த லாஸ்ட் செகண்டில் கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன தெரியும், இந்த லாஸ்ட் செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸும் அதுக்கு அடுத்த செகண்டில் டிசன்ட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் சேம் தானே. ஸோ அப்போ எஸ் லாஸ்ட் அட் அசன்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஸ் ஃபஸ்ட் அட் டிசன்ட். அப்போ எஸ் ஃபஸ்ட் அட் டிசன்ட் என்னது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் nth. அப்போ எஸ் nth இஸ் ஈக்குவல்ஸ் டு u ப்ளஸ் a by 2 2n minus 1. எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, u வந்து இட் வில் பி 0. ஏன்னா மேலே இருந்து தானே டிசன்ட்டை வச்சு தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ a அப்போ 10/2 இன்ட்டு 2 1 minus 1. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 10/2 5 மீட்டர். ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கே ஃபார்முலா மட்டும் கேட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் கேட்டுக்கிறாங்க. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூடி ப்ளஸ் ½ AT ஸ்கொயர். ஸோ யூடி வில் பி 0. அதனால் இந்த ஃப்ரீ ஃபால் கண்டிஷனையும் எடுத்து இந்த சிமெண்ட்ரி வச்சு போடலாம் சம்ஸ். ஸோ மேக்ஸிமம் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வராது, பட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இப்போ 5 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் 10th செகண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு செகண்ட்லேயும் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதுதான் சிமெண்ட்ரி. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸோட பார்ட் 1 வீடியோ முடிஞ்சது. மோஷன் இன் 1 டைமென்ஷன் சாப்டர் ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஹியூமன்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். ஸோ அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப்பில் நீட் 2022 குரூப்பில் சேர் நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.